Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வாழ்ந்துட்டுருக்கிற சர்வைவர்ஸ் இவ்வளோ காலமாக மற்றவங்களோட கெட்ட குணத்தையும் நடத்தையையும் உங்களுக்கு நீங்களே நியாயப்படுத்தி பழகியிருப்பீங்க. அவங்களோட நடத்தைக்கு உங்கள் மேலே பழி போட்டுப்பீங்க. இன்னையிலேருந்து இந்த அன்ஹெல்தி பேட்டர்னை உடைக்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாரோட பேரையும் லிஸ்ட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்னை பற்றி தெளிவாக எழுதுங்க. அவங்களுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்காமல், எக்ஸ்கியூஸ் கொடுக்காம, அவங்களோட ஒரிஜினல் பேட்டர்ன் என்னவோ அதை அப்படியே எழுதுங்க. உதாரணத்துக்கு, மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, பவுண்ட்ரிஸை மதிக்க மாட்டாங்க, பவுண்ட்ரிஸை மதிப்பாங்க, புரளி பேசுவாங்க, மற்றவங்க மேலே பழி போடுவாங்க, கண்ணியமாக நடந்துப்பாங்க, மற்றவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, மற்றவங்க பேசுகிறத கேட்பாங்க, பொய் சொல்லுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட உண்மையான பேட்டர்னையும் கரெக்டாக எழுதுங்க. அவங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எழுதுங்க. சந்தோஷமாக மன அமைதியோடு இருப்பீங்களா, இல்லை டென்ஷனாக ஆங்ஷியஸாக இருப்பீங்களா, தெளிவாக இருப்பீங்களா, கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட இருக்கணும்னு தோணுமா, இல்லை எப்படா அங்கேருந்து கிளம்புவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடு இருக்கும்போதும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மறுபடியும் ரொம்ப கவனமாக நிறுத்தி நிதானமாக படிங்க. படிக்கும்போது மற்றவங்களோட அந்த உண்மையான குணம் உங்களுக்கு தெளிவாக புரியும். யாரெல்லாம் உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை ரொம்ப வாண்டடாக காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. இந்த தெளிவு உங்களுக்கு வரும்போது உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறத நிறுத்துவீங்க. அவங்களோட நடத்தைக்கு நீங்கள் காரணம் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, அவங்களோட குணத்தில் தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும், ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கும். நீங்கள் இவ்வளோ காலமாக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த எமோஷ்னல் ட்ராப்பில் இருந்தும் கில்ட்டில் இருந்தும் விடுதலையான மாதிரி ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விடுதலையும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உடனே சரியாக எடை போட்டு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இந்த 30 நாள் சேலஞ்சில் 14வது நாளோட சேலஞ்ச். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் என்ன பண்ணணுங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.